ஹாய் மேம், வெல்கம் டு மை சேனல். நம்ம இந்த வீடியோவில் வந்து உங்கள் பர்சனுக்கு இப்போ ப்ரெசென்ட்டாக உங்கள் மேலே என்ன மாதிரியான ஒரு ஃபீலிங்ஸ் இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். ஓகே. ஸோ ஓகே, உங்கள் பர்சன் ஏதோ ஒரு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் உங்ககிட்ட பேசணும்னு நினைக்கிறாங்க. ஃபினான்ஷியல் ரீதியாகவும் சரி, ஆர் எல்ஸ் இந்த ரிலேஷன்ஷிப் நோ கான்டாக்டில் இருக்குது அப்படின்னா ஜஸ்ட் ஒரு ஃப்ரெண்ட்லி டாக் இதில் வச்சு நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு கொண்டு வரலாம் அப்படின்ற ஒரு ஃபீலிங் இருக்குது. நியூவாக ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்ற ஒரு எனர்ஜி. ஏன்னா அவங்க தூரமாக இருக்காங்க, நோ கான்டாக்டில் இருக்கீங்க, உங்களுக்குள்ள டிஸ்டன்ஸ் வந்து இருக்குது அப்படின்னா தூரமாக இருந்தாலும் கூட இந்த ரிலேஷன்ஷிப் பற்றின தாட்ஸ் தான் அவங்களுக்கு கண்டினியூஸாக அவங்களோட மைண்டில் ஓடிட்டுருக்கு. அவங்களும் இந்த ரிலேஷன்ஷிப்புக்காகவும் உங்களுக்காகவும் தூரமாக இருந்தாலும் காத்துட்ருக்கிற மாதிரி தான் தெரியுது. அவங்களோட பர்சனல் லைஃப்பில் என்ன தான் பிஸியாக இருக்காங்க அப்படின்னா கூட இந்த ரிலேஷன்ஷிப் சார்ந்து அவங்க ஏதோ ஒரு விதத்தில் தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறதா தான் உணர்றாங்க. ஓகேங்களா. ஸோ ஒருவித முன்னேற்றத்துக்காக இந்த ரிலேஷன்ஷிப்லேயும் உங்கள் மேலேயும் ஒரு ஃபீலிங்ஸ் இருக்குது. சில விஷயங்கள் ஓப்பன்லி டாக் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. ரிலேஷன்ஷிப் வந்து நியூலி ஸ்டார்ட் பண்ணணும். இன்கேஸ் இந்த ரிலேஷன்ஷிப் நோ கான்டாக்டில் இருக்குது அப்படின்னா சில விஷயங்கள் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க. லைக் ஃப்ரெண்ட்லி டாக் இல்லைனா புது முயற்சிகள் இந்த ரிலேஷன்ஷிப்பில் எடுக்கணும். ஏன்னா அவங்கக்கிட்ட வந்து கெட் டுகெதர் ஆகணும் அப்படின்ற மாதிரி தான் நினைக்கிறாங்க. லைக் என்ன அப்படின்னா ஒரு இப்போ மீட் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை ஒரு பார்ட்டி செலிப்ரேஷன்ஸ் ஆர் இந்த ரிலேஷன்ஷிப்பில் சந்தோஷப்படுற மாதிரி ஒரு விஷயங்கள். ஓகே. ஸோ அந்த ஒரு டைமிங்லாம் அவங்களோட ஸ்பெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. நாட் ஓன்லி மீட்டிங்னு சொல்ல முடியாது, அந்த மீட்டிங்கும் மனசில் வச்சுக்கிற மாதிரி ரொம்ப ஒரு ஹாப்பியஸ்ட் மூமெண்ட்டாக க்ரியேட் பண்ணணும் அப்படின்ற ஒரு ஃபீலிங்ஸ் இருக்குல்ல. ஸோ அதுதான் இந்த டைமில் அவங்களுக்கு உங்கள் மேலே இருக்குது. மேபி பாஸ்ட்டில் நீங்கள் அந்த மாதிரி ஒரு குட் டைம் வந்து மனசில் வச்சுக்கிற அளவுக்கு ஒரு டைமிங் வந்து நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா மறுபடியும் அதை ரீக்ரியேட் பண்ணணும் அப்படின்ற ஒரு எனர்ஜி. மறுபடியும் உங்களோட கனெக்ட் ஆகணும். ஒரு வேல்யூபிள் டைம் வந்து உங்களோட ஸ்பெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. ஓகேங்களா. ஓகே, இதுதான் உங்களுக்கான டுடே ரீடிங். உங்கள் பர்சனோட கரண்ட் ஃபீலிங். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கு, ரெசனேட் ஆயிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகேங்களா. see you on the next reading. Bye.